வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி தோசை, இட்லி, சப்பாத்தி இந்த மாதிரி டிஃபன் ஐட்டத்துக்கு சிக்கன் குழம்பும் மட்டன் கிரேவியும் செய்ய போகிறோம். இப்போ நான் தோசை இதையும் செய்ய போகிறேன். எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். டிஃபன் மட்டும் கிடையாது, சாப்பாட்டுக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃபன் சாப்பிட்றப்ப 2 எக்ஸ்ட்ரா தேவைப்படும், அந்தளவுக்கு ருசியாக இருக்கும். சாப்பாடுன்னா ஒரு கைப்பிடி எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இப்போ நான் சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். சிக்கன் கிரேவிக்கு ஃபஸ்ட்டு நான் குக்கரில் 1-2 விசில் வர வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா கழுவிட்டு தான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதில் பட்டை, இஞ்சி கொஞ்சம் தட்டி உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இப்போ சிக்கன் கிரேவிக்கு நான் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி நல்லா 2 தக்காளி சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா தக்காளி அதிகமாக இருக்கக்கூடாது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா அதெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது இதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் இந்த மாதிரி சேர்த்துக்காங்க. ஏன்னா அளவு தெரியணுங்கிறக்காண்டி நான் கரண்டியில் எடுத்துருக்கேன். அப்படியே ஊற்றுனா நமக்கு அளவு தெரிய மாட்டேங்குது. சிக்கனுக்கு கொஞ்சம் கம்மியாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசா, சாதிப்பத்திரி உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அது கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சலை எல்லாம் போட்டு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினாத்தே மணமும் ருசியும் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கனுடைய மணமும் ருசியும் அதனால் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயம் வதங்குறதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் ஆகும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் கொஞ்சம் பொறுமையாக அந்த மாதிரி வதக்கணும். ஸ்டவ்வை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கு பின்னாடி ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் நல்லா அந்த மாதிரி கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வரணும். இப்போ தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினாத்தே நல்லா கிரேவியாக இருக்கும் குழம்பு. இது கூடவே கொஞ்சமாக உப்பு போட்டு நீங்கள் வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நல்லா பழுத்த தக்காளின்னா உடனே உங்களுக்கு நல்லா மசிஞ்சுக்கிறோம். கொஞ்சம் தக்காளி இந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மாதிரி கரண்டியில் நல்லா அழுத்தி விட்டுக்கிட்டே இருக்கிறேன். நல்லா வதங்கினதுக்கு பின்னாடி இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேர்த்துருந்தோம்னா பாத்திரத்தில் ஒட்டும். இஞ்சி பூண்டு விழுது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பாத்திரத்தில் ஒட்டா தக்காளி சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறப்ப பாத்திரத்தில் ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு தூள் தான் ஒரு 2 ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். சிக்கன் மசாலா கொஞ்சமாக ஃப்ளேவருக்காண்டி இது கூட சேர்த்துட்டு மிளகாய் தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு
வேக வச்சு எடுத்து வச்சிருக்க தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சிருக்க அந்த சிக்கனையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம அந்த தண்ணியை இது கூட ஊற்றிக்கலாம். சிக்கன் வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா உடையிற மாதிரி இருக்குது, அதனால் நான் ரொம்ப நேரம் கொதிய விட முடியாது. கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிஞ்சு வரட்டும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா டிஃபனுக்கு தானே செஞ்சுருக்கோம், அதனால் தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ ஒரு அருமையான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் மட்டன் கிரேவி செய்யணும். மட்டன் கிரேவிக்கு வந்து நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கசகசாலாம் எடுத்து வச்சுருக்கு. நான் வந்து சின்ன வெங்காயம் நல்லா உரிச்சிட்டு ஒரு சுற்றி வச்சுருக்கேன் மிக்ஸி ஜாரில். தக்காளி வந்து நல்லா ஒரு பெரிய தக்காளி, ஒரு தக்காளி தான் நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் வந்து சிக்கன் வந்து ஒரு 1/2 கிலோ, மட்டன் வந்து ஒரு 1/4 கிலோ தான் எடுத்தேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சேர்க்க முடியும். தக்காளி ரொம்ப சேர்த்துடக்கூடாது, சின்னதாக தான் நான் சேர்த்துருக்கேன் இது மட்டனுக்கு. இப்போ வந்து கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். கல்பாசி நம்ம வீட்டில் என்ன இருக்குதோ அது கூட கூட குறையிறது தான். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சிக்கனுடைய அளவை பார்த்து எல்லாமே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் இந்த மாதிரி மசாலா எல்லாமே கொஞ்சம் கூட்டி குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி இப்போ நல்லா எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சதுக்கு பின்னாடி இந்த வெங்காயத்தை நல்லா சுற்றி வச்சுருக்க வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். வந்து நல்லா வதங்கட்டும், சீக்கிரமே வதங்கிடும். அந்த கலர் மாதிரி வரணும், நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா அந்த வெங்காயத்துடைய கலர் நல்லா டார்க் ப்ரௌன் கலர் வரணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ தக்காளி இது கூட தக்காளியை சேர்த்து இது கூட உப்பு போட்டு நீங்கள் வதக்கிறப்ப சீக்கிரமே வெந்துடும். தக்காளி நல்லா சீக்கிரம் மசிஞ்சுக்கிறோம். அதனால் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன், தூள் உப்பு தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த உப்பு வேணாலும் சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கலைன்னா இந்த மாதிரி கரண்டியில் வச்சு நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நல்லா வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா மட்டனில் வந்து நல்லா இந்த மாதிரி எல்லா மசாலா எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து வரணும். எண்ணெய், தக்காளி, மசாலா எல்லாம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி மட்டனை சேர்த்துக்கோங்க. இப்போ நான் மட்டன் பொடி இந்த மாதிரி மசாலா வாங்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க.
அது இல்லைன்னா நீங்கள் வீட்டில் எந்த பொடி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதில் ஏற்கனவே உப்பு சேர்ந்து வந்திருக்கும். கொஞ்சம் கம்மியாக தான் நான் உப்பு போட்டிருக்கேன். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க பொடி எல்லா குழம்புக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து இந்த மட்டன் பொடியை கொஞ்சம் சேர்த்துட்டு வீட்டில் இருக்க அரைச்சி வச்சுருக்க பொடியும் ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1.5 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலான்னு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். அது சேர்க்குறப்போ ரொம்ப 2மே சேர்ந்து இந்த மாதிரி வதக்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். காஷ்மீர் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க தண்ணியே இது கூட சேர்த்துக்கோங்க. அந்த மாதிரி கொஞ்சமாக. ஏன்னா நான் வந்து ரொம்ப தண்ணியாலாம் சேர்க்கல மட்டனை. கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறேன். அதனால் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் வந்து நல்லா 3/4 அளவு வெந்திருக்கும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. நல்லா ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சு நல்லா வேக விடுங்க. வெந்தாதே கொஞ்சம் நல்லாயிருக்கும். மசாலாலாம் எல்லாமே மட்டனில் நல்லா சேர்ந்து வரும். அதுக்காண்டி நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. கொஞ்சம் தொக்கு மாதிரி இருக்கணும்னா கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி இருக்கட்டும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு ஸ்டவ்வை மூடி போட்டு வச்சுக்கோங்க. நல்லா ட்ரை ஆகி வரும். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தொக்கு மாதிரி இல்லைன்னா கிரேவி மாதிரி வரணும்னா நீங்கள் இந்த மாதிரி இன்னும் கூட தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கொதிய விடுங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு. மட்டன் கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டிஃபன் செஞ்சுக்கலாம். இப்போ தோசை தான் ஊற்ற போகிறேன். தோசை மட்டும் கிடையாது, நீங்கள் சாப்பாட்டுக்கும் இந்த மாதிரி செய்யலாம். இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா ஒரு மொறு மொறுன்னு தோசைக்கு இப்போ இந்த மாதிரி சிக்கன் குழம்பு, மட்டன் கிரேவி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நீங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.